हाय चलो आई लव यू ஹே ஆர்மீஸ், இங்கே நம்ம டேஃப் ஆஃப் டிசைரோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி ரீகேப்போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால என்னென்னா டே வந்து அவரோட டைனசிட்டிலேருந்து கிளம்புவார். அவரோட எம்பையரோட பார்டர்ஸ் எல்லாம் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் கிங்ஸ் எல்லாம் அப்படி தான் போவாங்க, எல்லை சுற்றுலான்னு சொல்லி. அது மாதிரி தான் டே வந்து இப்போது அவரோட பேலஸ்லேருந்து கிளம்பி இப்போது அவரோட பார்டரில் இருக்கார். அந்த பார்டரும் உங்களோட பார்டரும் மெர்ஜ் ஆகுது. நீங்கள் வந்து உங்களோட பேலஸ்லேருந்து ட்ரிப்புக்காக கிளம்பி வந்திருப்பீங்க. சாராக்கு பனிப்பெண்ணாக வந்திருப்பீங்க. நீங்களாம் அந்த குளத்துல குளிக்கும் போது நீங்கள் வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுறேன்னு சொல்லி மிஸ் ஆகிருந்திருப்பீங்க. அப்போது ஒரு வைல்ட் கேட் வந்து உங்களை துரத்திட்டு வரும். அப்போது டே தான் வந்து உங்களை காப்பாற்றுவார். அதே டைமில் அந்த அதர் சைட் பார்த்தோம்னா நம்மளோட வில்லன் இருக்கார் இல்லையா, அகஸ்டி, அவர் வந்து டேவை வந்து கொலை பண்ணுறதுக்காக டேவை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். அவர் எப்போ தனியாக மாட்டுறாரோ அப்போ அவர் மேலே டார்கெட் பண்ணுறது தான் அவங்களோட டார்கெட்டு. அப்போ வந்து டே வந்து இப்படி உங்களை காப்பாற்ற வந்து அவர் தனியாக வந்துடுவார் இல்லையா, கரெக்டாக அவங்களும் உங்கள் மேலே எய்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டே வந்து தனியாக இருந்தால் கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிருப்பார். பட் நீங்களும் கூட இருக்கிறதுனால அவர் மேலே வந்து அந்த அம்பு வந்து விழுந்துடும். ஹார்ஸ் மேலேயும் விழுந்துடும். ஹார்ஸ் வந்து உங்கள் 2 பேரையும் காப்பாற்றி அந்த அந்த இடத்துல இருந்தே அது இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் 2 பேரும் இப்போ காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிருப்பீங்க. அகஸ்டி வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, அந்த 2 அம்புலேயும் பாய்சன் இருக்குது, கண்டிப்பாக ஹார்ஸும் செத்து போயிடும், நீங்களும் டேவும் செத்து போயிடுவார். காட்டுக்குள்ளே போய் அவங்க காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவார். ஓகேடா, இதுலேருந்து இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க. நம்மளோட ஆர்மியோட கேப்டன் இருக்கார் இல்லையா, ஜேகே வந்து இப்போ அந்த ஈவினிங் ஆயிடுச்சு. அந்த சுற்றுலா அந்த எல்லையோட செக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போது அவங்க எல்லாரும் ஒரு பிளேஸை வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இப்போ எல்லாரும் கேதர் ஆகிட்டு எல்லாரும் டென்ட் போட்டுட்டு பான்ஃபயர் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக ஆச்சு, நம்மளோட டேவை மட்டும் காணோம். எல்லாருக்குமே ரொம்ப பதட்டமாக ஆக ஆரம்பிக்கிறாங்க. டே கூட வந்து ஜங்குக் தான் எப்பவும் கூட போவார். அப்போது டே தான் சொல்லியிருப்பாரு, இந்த காட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை வரப்போகுது, நீ போய் அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து தனியாக வந்திருப்பாரு. அதுதான் இப்போ ஜேகேக்கு வந்து ஞாபகம் வருது. ஜேகேக்கு வந்து ரொம்ப பதட்டமாக ஆரம்பிக்குது. அவர் உடனே அவர் வந்து லீவ் பண்ணிட்டு போயிருப்பார் இல்லையா, அந்த இடத்துக்கு அவரோட ஹார்ஸில் போய் தேட ஆரம்பித்தா அங்கே அவருக்கு எதுவுமே கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக பார்த்தா அப்போ அங்கே வந்து ஒரு வைல்ட் கேட் வந்து செத்து போய் கிடக்குது. அதில் வந்து நம்மளோட டேவோட அம்பு தான் இருக்குது. அந்த காலத்தில் அம்பு வந்து ஒவ்வொரு எம்பையருக்கும் அவங்க வந்து அதோட மார்க் வந்து அவங்களோட யூஸ் பண்ணுற வெப்பன்ஸில் வந்து இருக்கும். அவங்க எது யூஸ் பண்ணாலும் அதில் வந்து அவங்களோட எம்பையரோட சிம்பிள் இருக்கும். அதை வச்சு தான் ஜங்குக்கு வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த வைல்ட் கேட் மேலே வந்து நம்மளோட டேவோட அம்பு இருக்குது. அப்புறம் அங்கே நிறைய அம்பு இருக்குது. அந்த இடத்துல கீழே அப்புறம் மரத்தில் அங்கெல்லாம் நிறைய அம்பு இருக்குது. அதை வந்து அவர் வந்து கன்ஃபியூஸ்டாக எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா நம்மளோட மின் எம்பையரோட அம்பு. அவ்வளோதான். அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து செம்ம ஷாக் ஆகிடுச்சு. அவர் வந்து ஸ்டன் ஆகிட்டார். அவருக்கு கை காலெல்லாம் ஷிவர் ஆகுது. கிங்கை வந்து ஒரு வேளை கிட்னாப் பண்ணிட்டாங்களோ, இல்லைனா அவருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவர் உடனே அவங்க வந்து கேம்ப் மேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிவிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த காட்டுக்குள்ளே டேவை தேடிட்டு அவங்க ஒரு சைட் கிளம்பிட்டாங்க. எல்லோரும் கையில் தீம்பந்தம்லாம் வச்சுட்டு. இப்போது இந்த சைடு உங்கள் சைடு பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடிருப்பீங்களா, நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வருவீங்கன்னு சொல்லி எல்லாருமே கிட்டத்தட்ட 1/2 hourக்கு மேலேயே வெயிட் பண்ணியிருப்பாங்க. என்ன இந்த வயன் இன்னும் நம்மளை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒளிஞ்சிருக்க பிளேஸ்லேருந்து எல்லாருமே வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்த்தா நீங்கள் மிஸ்ஸு. அவங்களும் பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. அங்கே இருக்க காவலர்கள்கிட்ட சொல்லுவாங்க. காவலர்கள் வந்து உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே பேலஸ்க்கு ரிட்டர்ன் ஆனோடனே, அதாவது அந்த காட்டுக்குள்ளே இருக்க பேலஸ்க்கு ரிட்டர்ன் ஆனோடனே இந்த நியூஸ் வந்து நம்மளோட ஆரம்க்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆரம் தெரிஞ்சால் சும்மா இருப்பாரா? அவருக்கு செம்மையாக
கோவம் வந்துருச்சு. அவரோட சிஸ்டர்னு கூட பார்க்காம சாராவே பயங்கரமாக திட்டுறாரு. அங்கே இருக்க பணிப்பெண்கள் காவலர்கள்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக திட்டுறாரு. இப்போது காலையில் விடியறதுக்குள்ளே வயன் இங்கே இருக்கணும், அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுறாரு. அப்போது அவங்களோட சோல்ஜர்ஸும் தீப்பந்தத்தோட ஹார்ஸோட காட்டுக்குள்ளே உங்களை தேட கிளம்பிட்டாங்க. இப்போ சுச்சுவேஷன் என்னென்னா, ஒரு சைடு ஜங்குக் அவங்களோட படையோட தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு உங்களோட எம்பையரோட கிங் நம்மளோட பிரின்ஸோட கமெண்ட் படி இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நீங்களும் டேவும் இவங்க 2 பேருக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆப்போசிட் சைடில் ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் 2 பேரும் மாட்டிகிட்டு இருக்கீங்க. நான் ப்ரெசண்ட் அந்த ஃபாரஸ்ட்டே பிச் டார்க் ஆகிடுச்சி, அவ்வளோ இருட்டாயிடுச்சு. அந்த பான்ஃபயர் வந்து எரிஞ்சிட்டே இருக்குது. ஒரு சைட் டே, ஆப்போசிட் சைட் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. டே உங்களே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வந்து உங்களை பார்த்தா ஒரு மாதிரி ஏதோ ஒரு நியூ ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் ரொம்ப எங்காக ஒரு மாதிரி சுட்டியாக நாட்டியாக இருக்கீங்க. அது வந்து டேக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தனியாக எங்கேயோ மாட்டியிருந்தாலும் அவர் வந்து அதை பற்றி ஃபீலே பண்ணல. உங்கள் கூட இருக்கிறத நினச்சி அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த எமோஷனில் தான் இப்போ உங்களை பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு சைட் பயமாக இருந்தாலும் இன்னொரு சைட் டே உங்கள் கூட இருக்காருன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி தைரியமாக இருக்குது. டே வந்து அந்த வைல்டு கேட்டவே அசால்ட்டாக உங்கள் முன்னாடி கொலை பண்ணிட்டார் இல்லையா, அதனால உங்கள் கண்ணுக்கு வந்து அவர் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தெரிகிறாரு. ஆக்சுவலி நீங்கள் அவரை அட்மைர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தெரியறது என்னமோ அவரோட 2 கண்ணு மட்டும்தான். பட் அந்த 2 கண்ணவே நீங்கள் அவ்வளோவா அட்மைர் பண்ணுறீங்க. டேவும் உங்களே பார்த்துட்ருக்காரு. அந்த பான் ஃபயரில் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஷைனிங்காக ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி தெரியுறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது உங்களோட ஃபேஸு. டே உங்களையே அட்மைர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போது உங்களோட ஸ்டமக்லேருந்து ஏதோ சவுண்ட் வருது. அது வந்தோடனே நீங்கள் ஒரு மாதிரி எம்ப்ரஸ் ஆகிட்டீங்க. டே வந்து ஆப்போசிட்டில் உட்காந்து உங்களே தானே பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து நீங்கள் ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னு சொல்லி ஃபீல் ஆகுது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்குது. பசிக்குதா? எனக்கு ரொம்ப நேரமாக பசிக்குது. இப்போ அந்த வைல்டு கேட் இங்கே இருந்திருக்கும். அப்போ நீங்கள் வைல்ட் ஐஸில் தேவை பார்க்குறீங்க. என்னது வைல்டு கேட்டா? ஏன், எதுக்கு? அது ஒன்றும் இல்லை, பசிக்குதுன்னு சொல்கிறல்ல, அது இப்போ இங்கே இருந்திருந்தா அதை சாப்பிட்ருக்கலாம்ல, உனக்கு நான் சமைச்சு தந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் வைல்ட் ஐஸில் பார்க்குறீங்க. என்னது வைல்டு கேட்டை சாப்பிடுவீங்களா? இப்போ இந்த காட்டுக்குள்ளே ஃபுட்டுக்கு எங்கே போகிறது? ஏதாவது அனிமல்ஸ் இருந்தால் அதை நம்ம சமைச்சு சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் வைல்ட் ஐஸில் பார்த்துட்டு, இல்லை நான் அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் பார்க்குறேன், நான் ஃப்ரூட்ஸ் இருந்தால் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். என்ன இந்த நைட்டில் இந்த காட்டுக்குள்ளே மரத்தில் போயிட்டு ஃப்ரூட்ஸா? சான்ஸே இல்லை, இங்கேயே வெயிட் பண்ணு, நான் இங்கே ஏதாவது அனிமல்ஸ் சுற்றிட்டு இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாரு. அப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் அவரோட கையை பிடிக்கிறீங்க. இல்லை எனக்கு பசிக்கவே இல்லை, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ டே வந்து உங்களை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஐயோ, நீ எல்லாம் எதுக்கு இந்த காட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அவரோட பேக்கில் இருந்து ஏதோ ஃபுட் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு பார்க்குறீங்க. என்னது இது? பசிக்குதுன்னு சொன்னால, சாப்பிடு, இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. கொஞ்சமாக தான் இருக்குது, இது எனக்கே பத்தாதே, உங்களுக்கு? வேணாம், எனக்கு வேணாம், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்களுக்கு அவரை பார்த்தா பாவமாக இருக்குது. இல்லை, உங்களுக்கும் தானே பசிக்கும், நம்ம வேணால் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறீங்க. அப்போ டே வந்து அதை உங்களே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. இந்தாங்க சாப்பிடுங்க. ஆமாம், இப்போ நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? அதான் உங்கள் ஃபேஸ் கவர் ஆயிருக்கே அப்படி சொல்லிட்டு திரும்ப சிரிக்கிறீங்க. அப்போ அவர் உங்களை பார்த்து ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸில் இருக்க அந்த கிளாத்தை எடுக்கிறாரு. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கீங்க. டேவோட ஹேண்ட்ஸம் ஃபேஸை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அவர் அவ்வளோ அழகாக இருக்கார். அவரோட ஃபேஸில் இருக்க கிளாத் மட்டும் இல்லை, அவரோட தலையில் இருக்க கிளாத்தும் எடுக்கிறாரு.
அவர் பார்க்குறதுக்கே தண்ணியாக இருக்காரு. நீங்கள் அவரையே வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தமிழில் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்காரு. என்ன? ஒன்றும் இல்லை, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க. அப்போ நீங்கள் டேவோட ஃபேஸே தான் பார்க்குறீங்க. நிஜமாவே நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு சோல்ஜர் தானா? அப்போ டே வந்து சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸை பார்க்குறாரு. ஏன், எதுக்கு அப்படி கேட்குற? இல்லை, நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு பிரின்ஸ் மாதிரி இருக்கீங்க. நீங்கள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. அதனால தான் கேட்டேன், இந்த நிஜமாவே இந்த காட்டுக்குள்ளே இருக்க சோல்ஜர் தானா? ஆமாம், நான் இந்த காட்டுக்குள்ளே தான் இருப்பேன். பட் நீங்கள் பார்க்க ஒரு பிரின்ஸ் மாதிரி இருக்கீங்களே. ஓகே, சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் ஃபுட்டை சாப்பிட்றீங்க. இருந்தாலும் டேவோட ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க. சொல்லப்போனால் நீங்கள் அவரோட ஃபேஸில் ஃபால் ஆகிட்டீங்க. 2 பேரும் இப்படியே ஒரு வழியாக அந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு விக்கல் வருது. என்னாச்சு? எனக்கு விக்கல் வருது, தண்ணி வேணும். அப்போ டே வந்து அவரோட ஃபோர்ஹெட் ரப் பண்ணுறாரு. சின்ன குழந்த மாதிரி தண்ணி வேணும், ஃபுட்டு வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தா அதில் கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது. அப்போது அதை நீங்கள் குடிக்கிறீங்க. போதுமா? இல்லை, எனக்கு இன்னும் வேணும். அப்போ டே வந்து அவரோட ஐஸ் ரோல் பண்ணுறாரு. இனி என்ன வீட்டில் இருக்குன்னு நினச்சிட்ருக்கியா? காட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீங்கள் அவரை பப்பி ஐஸில் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, எனக்கு வேணாம், தண்ணி வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு விக்கல் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் விக்கிக்கிட்டே இருக்கீங்க. டேக்கு வந்து கடுப்பாகுது. அப்போ அவர் வந்து எந்திரிக்கிறாரு. இங்கே பக்கத்தில் எதுவும் தண்ணி, ஆறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த சத்தமும் கேட்கல, ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. அப்போது அவர் உங்களை விட்டு கொஞ்சம் தூரம் போகிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு ஜர்க் ஆகிடுச்சி. நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுந்து அவர்கிட்ட போகிறீங்க. என்ன? எங்கே போகிறீங்க? ரொம்ப தூரம் போவேணா, எனக்கு பயமாக இருக்குது. அப்புறம் தண்ணி வேணும்ல, அப்புறம் எப்படி தண்ணி கிடைக்கும்? இல்லை பரவாயில்ல, எனக்கு தண்ணி வேணும், ஆனால் என்னை விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நின்றுக்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று சுற்றி பார்க்குறாரு. அப்போ வந்து அங்கே பேம்பு ட்ரீஸ்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஸ்மைல் வருது. தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் எடுத்து அந்த பேம்பு ட்ரீயை கட் பண்ணுறாரு. அதில் வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். எல்லா பேம்பு ட்ரீஸ்லேயும் தண்ணி இருக்கும். அந்த மாதிரி அந்த கொஞ்சம் கொஞ்சம் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க தண்ணியெல்லாம் கட் பண்ணி அவரோட பாட்டிலில் சேவ் பண்ணுறாரு. கடைசியில் அது ஒரு 1/2 பாட்டில் தண்ணி வந்துருச்சு. அவ்வளோதான், அவர் உங்ககிட்ட வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அதை ஆச்சரியமாக வாங்கி பார்க்குறீங்க. ஓ, எப்படி இதுக்குள்ளே தண்ணி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும், குடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த தண்ணி குடிக்கிறீங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மடக்குன்னு குடிக்கிறீங்க. டே உங்களை பார்த்து விழுந்து சிரிக்கிறாரு. உன் வீட்டில் வேணும்னே தான் வந்து தொலைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ இவ்வளோ டார்ச்சர் பண்ணனா கண்டிப்பாக உன்னை யாராக இருந்தாலும் தொலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து டீஸ் பண்ணி சிரிக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து பவுட் பண்ணுறீங்க. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறமா டேவும் அந்த வாட்டரெலாம் குடிக்கிறாரு. தென் ஃபைனலி திரும்ப போய் அந்த பான்ஃபயருக்கு அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர்னு உட்காந்துக்கிறீங்க. உன் பேர் என்ன? என் பேர் வயன். உன் வீடு எங்கே இருக்கு? நாங்கள் வீட்டிலலாம் இல்லை, நாங்கள் பேலஸில் தான் இருப்போம். கிங், குயின், பிரின்ஸ், தாரா, அப்புறம் நாங்கள் எல்லாம் பேலஸில் தான் இருப்போம். ஓ, பேலஸில். அப்போது நீ இந்த கிங்டமோட பிரின்சஸான்னு கேட்க வராரு.
பட் அதுக்குள்ள நீங்க பேச்ச மாத்திட்டீங்க. அ உங்க பேர் என்ன? ம். அம் என் பேரு டே. தேவா. நல்லா இருக்கு உங்க பேரு. உங்க வீடு நீங்க எங்க இருக்கீங்க? அம் அதான் சொன்னனே, நான் ஒரு சோல்ஜர். நான் காட்டுக்குள்ள தான் இருப்பேன். அம் அதனால தான் உங்களுக்கு இந்த காட பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குல்ல? அம் மேபி இருக்கலாம். அப்போ நீங்க 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு, இப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க கன்டினியூஸா உங்களோட கையெல்லாம் ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. அவருக்கு புரியுது உங்களுக்கு நல்லா குளிருதுன்னு. அப்போ அவர் இன்னும் கொஞ்சம் அந்த காஞ்சு போன விறகுலாம் வச்சு அந்த ஃபயரை வந்து ஃபில் பண்ணுறாரு இன்னும் பெருசா. அப்போ உங்களுக்கு குளிராதுன்னு சொல்லிட்டு, அப்படியே நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. அப்போது இந்த மாதிரி குளிர் டைமில் என்ன ஆகும், நேச்சர் கால் வரும்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கும் வருது. நீங்கள் அதை டேக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி தயங்கிட்டே உட்காந்துருக்கீங்க. அது வேற ஒரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அப்போது டே வந்து உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் நான் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் அவருக்கு புரியுது. அவர் வந்து லைட்டாக சிரிச்சிட்டு தலையாட்டுறாரு. அப்போ நீங்கள் ரொம்ப அக்வர்டாக எம்பரசிங்காக எழுந்து போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும். ஸோ நீங்கள் அந்த சைடு கொஞ்சம் தூரமாக போகிறீங்க, பயந்துட்டே போகிறீங்க. ஆள் தான் வளர்ந்துருக்கா, ஆனால் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அவரோட ஃபேஸில் கையிலலாம் அந்த ரெயின் ட்ராப்லெட்ஸ் வந்து உழுகுது. அப்போ டே வந்து பார்க்குறாரு. ஓ, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு அவரோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே 2 ராக்குக்கு நடுவில் இந்த கேவ் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் அந்த விறகுலாம் வச்சு எடுத்துகிட்டு போய் வச்சிட்ருக்காரு. எப்படின்னா மழை வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் விறகுலாம் வச்சுட்டு அந்த தீயை வந்து இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே வந்து எல்லாத்தையும் அங்கே ஒரு அந்த கேம்ப் ஃபயர் பில்ட் பண்ணுறாரு. அது நல்லா இப்போ எரிஞ்சிட்ருக்குது. அப்போ அவர் வந்து உட்காந்துட்டு பார்க்குறாரு. போனவங்கள ஆளே காணோம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேவுக்குள்ளேருந்து வெளியே வர்றாரு. மழை வந்து இப்போ நல்லாவே தூறிட்டுருக்குது. அப்போது அவர் உங்களை கூப்பிட்றாரு. வயன் 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 அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஆ அப்படின்னு சொல்லி உங்கள் சவுண்ட் வருது. அதை கேட்டோன்னே இவர் அந்த சைடு வராரு. ஏய் வயன், என்னாச்சு உனக்கு, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களை பிடிக்கிறாரு. அவ்வளோதான், நீங்கள் பயத்தில் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவரும் உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஏய் என்னாச்சு, எதுக்கு இப்படி ஓடிட்டுருக்க? இல்லை, அங்கே என்னமோ இருக்குது, அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. அப்போ டே வந்து பார்க்குறாரு, அங்கே ஒரு ரேபிட் தான் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் பயந்துருப்பீங்க. ஏய் இதுக்கெல்லாமா பயப்படுவேன், அது ஒரு சின்ன முயல் குட்டி தான், அது ஒன்றும் பண்ணாது. ரொம்ப நேரமாக நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போவே வர வேண்டியது தானே பயமாக இருந்தா. இல்லை நான் வரலன்னு நினச்சேன், அது அங்கேவே உட்காந்துட்டு என்னவே பார்த்துட்டு இருந்துச்சு, எனக்கு பயமாக இருந்துச்சு. மூஞ்சியை பாரு, இதுக்கெல்லாமா பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு பவுட்டி ஃபேஸோடு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் உங்கள் கையை பிடிச்சி வா அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் 2 பேரும் அந்த கேவுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. மழை வேறு நிறைய நல்லா ஜோராக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் அந்த ஃபயருக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து நனைஞ்சிட்டீங்க, உங்கள் தலையெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருச்சு, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே நனைஞ்சிருச்சு. அதாவது ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு நனைஞ்சிருச்சு. உங்களுக்கு ரொம்ப ஷிவர் ஆகுது, நீங்கள் ஷிவர் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போது டே வந்து அவர் மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா க்ளாத்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே கழட்டி வைக்கிறாரு. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நனைஞ்சிடுச்சு. ஸோ அவரும் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த ஃபயரில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் வந்து அந்த அங்கே ஒரு ராக் இருக்கும், அது மேலே லைட்டாக சாஞ்சி உட்காந்துட்டு உங்கள் கையெல்லாம் தேய்ச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இப்போது முன்னை விட இப்போது ஓவராக குளிர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து ஒரு லாங் லேங்காவும் ஒரு க்ராப் டாப் மாதிரி மேலே போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு மோஸ்ட்டாக சொல்ல போகணுன்னா உங்களோட ஹிப்பு, கை, கால்
சாரி உங்களோட நெக்கு இது எல்லாமே ஃபுல் ரிவீலிங்காக இருக்குது. ஸோ அந்த இடத்துல எல்லாம் வாட்டர் ட்ராப்லெட்ஸு ஒரு மாதிரி உங்களுக்கு குளிர வைக்குது. ஸோ நீங்கள் குளிரிட்டே உட்காந்து கை தேய்ச்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. வந்து பார்க்குறாரு, என்ன குளிருதா? ம். ரொம்ப குளிருது. ம். அப்படின்னு சொல்லி சுத்தி பார்க்குறாரு. விறகும் இல்ல. ஏன்னா, அது எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு மழையில. ஸோ கொஞ்சமா இருக்கும் இல்லையா? அது மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்குது. அம் இப்போ என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் நல்லா நெருப்பு கிட்ட வந்து உட்காந்துக்கோ. அந்த ஹீட் வந்து உன்னோட மேல இருக்க அந்த ஈரம்லாம் காய வச்சுரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு, திரும்ப கையெல்லாம் தேய்ச்சுட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஷிவர் ஆகுது. வந்து மெதுவா எந்திரிச்சு உங்க பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அம் "நான் வேணா உனக்கு தேய்ச்சு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கை, காலெல்லாம் தேய்க்கிறாரு. உங்க கையெல்லாம் அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு. உங்க காலுமே சாஃப்ட்டா இருக்கு. அவருக்கு உங்க கை, கால்லாம் டச் பண்ணும்போது ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. ஏன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒரு பொண்ணோட கையெல்லாம் அவரு டச் பண்றாரு. வேற வழியில இல்ல. டச் பண்ணி தான் ஆகணும். ஸோ தேய்ச்சிட்ருக்காரு. அப்போ நீங்க பார்க்குறீங்க, அ எங்க உங்களோட ஹார்ஸ காணோம். நம்ம மட்டும் தான் இருக்கோம். என்ன ஹார்ஸ காணோமா? இப்ப நீ எப்படி உட்காந்துருக்க? நல்லா சாஞ்சு கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கல்ல. இப்ப நீ சேட்டைக்கு மேல தான் சாஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நீங்க டர்ன் பண்ணி பாக்குறீங்க. பார்த்தா ஹார்ஸ் மேலதான் படுத்துட்டு இருக்கீங்க. சாஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த ராக்கும் ஹார்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், நீங்க ஆன்னு கத்திட்டு ஓடி போய் டேவை டைட்டா ஹக் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து உங்களை ஹிப்போட சேர்த்து பிடிச்சிட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு. விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. நீங்க இன்னும் அவர் மேல போய் ஸ்னகிள் பண்றீங்க. அவருக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வந்து ரொம்ப டைட்டா ஒரு ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருக்கு இருக்க ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. ஓகே, விடு, கைடு, அது ஒன்றும் பண்ணாது உன்னை. இல்ல இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நீங்க சொல்ல வேண்டியதானே ஃபர்ஸ்டே, நான் வந்து ஹார்ஸ் மேலதான் சாஞ்சிட்டு இருக்குன்னு. ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப வந்து கொஞ்சமா அந்த நகர்ந்து உட்கார்றாரு. உங்களோட கையெல்லாம் எடுத்து விட்டுட்டாரு. அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? அதனால. அப்ப நீங்க அவரே பப்பி ஐஸ்ல பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் பண்ணாதுன்னு நான் சொல்றேன்ல, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நகர்ந்து போய் அங்க ஒரு ராக் மேல போய் சாஞ்சு உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இப்படிதான் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருப்பியா? இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்ட, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற? இல்ல, அது பார்க்கறதுக்கு பிளாக் கலர்ல இருக்கு. அதனால தான் எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? அவன் ரொம்ப ஸ்வீட். அவன் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டான். பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்க. அவரும் சிரிச்சுட்டே இருக்காரு. அப்படியே இருக்க மழை வந்து ரொம்ப ஜோராயிடுச்சு. அது வந்து எப்படின்னா, அந்த மழை வந்து ஜாஸ்தி ஆக ஆக உள்ள சாரல் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி அந்த கேவுக்குள்ள வந்து லைட்டா அந்த அந்த ப்ரீஸ் வந்து ரொம்பவே சில்லுன்னு வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு ரொம்ப குளிருது. நீங்க உங்க காலெல்லாம் ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன ரொம்ப குளிருதா? ரொம்ப குளிருது. சரி, இங்க வா. இங்க வந்து என்னை ஹக் பண்ணிக்கோ. உனக்கு குளிர் கொஞ்சம் கம்மியாகும். நானா உங்களை ஹக் பண்ணிக்கிட்டுமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அப்படின்னு சொல்லி பப்பி ஐஸ் வச்சுட்டு பேபி மாதிரி கேட்குறீங்க. அவருக்கு உங்களோட அந்த ஃபேஸ் ரொம்ப அழகா பேபி மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. அவர் சிரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 2 கையையும் ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறாரு. நீங்கள் மெதுவாக எழுந்து நிற்கிறீங்க. உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் வெட்டாகி பார்க்குறக்கே அந்த நெருப்போட வெளிச்சத்தில் ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் மெதுவாக அவர் கிட்ட வந்து அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவ்வளோதான், அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்படி இல்லை, கொஞ்சம்
திரும்பி உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது அதனால. ஸோ நீங்களும் அதுக்கு பிரேக் பண்ணிவிட்டு அவரோட 2 லெக்ஸுக்கு பிட்வீனில் போய் உக்காந்துக்கிறீங்க. அவர் மேலே அவரோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. அப்போட்டே உங்களை அப்படியே ரேப் பண்ணி உங்களை பேக் ஹக் பண்ண மாதிரி உட்காந்துக்கிறாரு. நீங்கள் அவரோட நெக்கோட குரூக்கில் உங்களோட ஹெட்டை வச்சுக்கிறீங்க. சைலண்ட்டாக கண்ணை மூடி உட்காந்துட்டே இருக்கீங்க. தேவும் அந்த எரிஞ்சிருக்கிற அந்த நெருப்பே பார்த்துட்ருக்காரு. இப்போ எப்படி இருக்கு உனக்கு குளிர்? இப்போ எனக்கு குளிரவே இல்லை. நீங்கள் ரொம்ப சூடாக இருக்கீங்க, அதனால எனக்கு குளிரவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ பேக்ரவுண்டில் ஒரு தண்டர் ஸ்ட்ரம் சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், உங்களுக்கு திக்குன்னு ஆகிடுது. நீங்கள் தேவை இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ பயந்துட்டுருப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்க ஹெட்டப் பண்ணி அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவர் ஹெட் டவுன் பண்ணி உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. உங்கள் 2 பேரோட ஃபேஸும் அவ்வளோ கிட்ட இருக்குது. நான் அப்படியெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆனால் இந்த காட்டுக்குள்ளே எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. எனக்கு உங்களை பார்த்தா மட்டும்தான் பயமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த டீப் ஐஸை பார்த்துட்டே சொல்கிறீங்க. அப்போ டேக்கு நீங்கள் அவரை பார்த்து பயமா இல்லைன்னு சொன்னது அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவர் உங்களோட லிப்ஸே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் லிப்ஸை மூவ் பண்ணி அவர்கிட்ட பேசுறது அவர் உங்கள் லிப்ஸே பார்த்துட்டு ஒரு ஸ்மைலோட கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு குளிர்லையா? எனக்கு மட்டும்தான் குளிர்தா? நான் ஒன்று மாதிரி சாஃப்ட் கிடையாது. என்னால் இந்த குளிரெல்லாம் தாங்கிக்க முடியும். அப்படியா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் ஒரு மாதிரி ஒரு ப்ளஷ் ஸ்மைல் பண்ணுறாரு. உங்களோட ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவ்வளோதான். அவரோட ஸ்மைலை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட ஐஸே பார்க்குறாரு. நீங்களும் அவரோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. 2 பேரும் அந்த கேவுக்குள்ளே அந்த பான்ஃபயரோட மிடில் ஒருத்தர் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை கிட்ட பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங், இது வரைக்கும் நீங்கள் 2 பேருமே ஃபீல் பண்ணாத ஒரு ஃபீலிங் உங்களோட பாடியில் க்ரியேட் ஆகுது. குறைகிறதே மெதுவாக இதயங்கள் இணைகிறதே உன் கை விரல் என் கை விரல் கேட்கின்றதே யாரோ இவன் என் பூக்களின் தேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் உன் காதலில் கரைகின்றவன் உன் பார்வையில் உரைகின்றவன் உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன். மறக்காமல் இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.